ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்னென்னா புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. வீட்டில் இருந்து இந்த சைடு அப்படியே போனால் ஒரு 70 கிலோமீட்டர், அவ்வளோதான். சின்ன டிஸ்டன்ஸ். ஒரு சின்னதாக ஒரு ரைடு போவோமா? ஒரு டைம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு, கேமரா எடுத்து வச்சாச்சு, மொபைலுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டாச்சு, ஜூஸ் போட்டாச்சு, ஒரு காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஆல் ரெடி, லெட்ஸ் கோ. இப்போ நான் இருக்க ஊரில் நானே தான் பெட்ரோல் போட்டுக்கணும். நம்ம ஊர் மாதிரி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு பெட்ரோல் போட்டு அவங்கக்கிட்டே காசை கொடுத்துட்டு போகிறது, அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. நம்மளே வெளியில் போகணும், அது ஓப்பனாக தான் இருக்கும். ஃபியூல் போட்டுட்டு வெளியில் ஒரு நம்ம ஊர் கடைங்க மாதிரி இங்கே ஒரு கடை இருக்கும், அதுக்குள்ளார போயிட்டு பெட்ரோலுக்கு பே பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது தான். ஓகே, மீன்வாயில் சாப்பாடுக்கு சப்வேல போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு சப் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஓகே, டன். I left that place in summer, swore I'd be back. So அந்த வாட்டர் ஃபாலை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸில் நம்மளோட லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். என்னோட நண்பன் கேமராவை, ஐ மீன் லைக் ஐஃபோனை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு எடுக்காத வச்சு என்னோட கேமராவோட இந்த ஸ்டெபிலைசேஷன் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் இந்த வீடியோவை இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளோட லொக்கேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. எதனாச்சும் ஒரு இடத்துல ரோட் சைடில் அப்படியே காரை ஓரமாக போட்டுட்டு ஒரு காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த முடியாது. ஏன்னா இங்கே காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும்னாவே எதனாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க்குள்ளார இல்லைனா எதனாச்சும் ஒரு கெஃபேக்குள்ளார அந்த மாதிரி தான் போக முடியும். பட் அப்படியே உள்ளார வந்துட்டு இப்போ நம்ம லொக்கேஷன் பக்கமாக வந்துட்டோம். வந்த உடனே சரி ஒரு காஃபி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அதை தான் குடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சரி நிப்பாட்ட ஒரு இடம் கரெக்டாக வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கேன். இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குது. Yeah, sitting with this guitar, strings on like they know. When love don't live no longer, that blues is all you want. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹைக்கிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இருந்து ஆக்சுவலாக அந்த எக்கோ வாக் தான் வந்துட்டு நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போகணுன்ற பிளான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த வாட்டர் ஃபால் இருக்குது, அந்த வாட்டர் ஃபாலை போய் பார்க்கணுன்ற பிளான் இருக்குது. ஸோ yeah, now let we start. We'll go. ஆக்சுவலாக இந்த வழியாக தான் அப்படியே வந்தோம். வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு கேட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இது வழியாக தான். பார்க்கவே இனிஷியலாகவே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் ஸ்டார்ட் ஆகுது. காடு தான். என்ன ஒன்றுனா நம்ம ஊர் காட்டுக்குள்ளாரனா கரடி, புலி, சிங்கம்
யானை, பாம்பு இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுவோம். பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. இல்லாதனால ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஹைக் போகலாம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வெள்ளையங்கிரி ட்ரிப்பெல்லாம் போயிட்டுருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரியே இப்போ கொடைக்கானல்லையுமே கீழே இருந்து மேலே வரைக்கும் கொடைக்கானல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக. இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டடு அங்கே கூட போய் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பிளேஸ் எல்லாமே இருக்குது. பாருங்களேன், வெள்ளைக்காரன் தான்யா அப்படின்றது மாதிரி ஒரு சில டைம் தோணும்ல, அது இந்த மாதிரி டைம் தான். சரி, இதே அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியாது, அதனால் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். நாய்க்குட்டியா? நான் கூட முசக்குட்டின்னு நினச்சிட்டேன். அந்த மரக்கட்டையில் மேலே நடந்து வந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த மாதிரியான பார்த்து தான் இருக்குது. ஏறுவோம். ஆனால் என்னென்னா இப்போ கொஞ்சம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால இப்போ கொஞ்சம் நடக்க கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இதுவே மழை காலத்துலலாம் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் கால் வச்சாவே வலிக்கிட்டு போய் கீழே தான் விழுவோம். மக்களே, இப்போ நம்ம போயிட்டுருக்கிற காடு எவ்வளோ டென்ஸாக இருக்குன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? தெரியுதா? தாடி வேற லெவலில் ஒரு ஹைக்கிங் ஸ்பாட் தான். சூப்பரான இடம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, இப்போ அந்த சைடு ஒரு நியர்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நடந்திருப்போம். இப்போ அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி போனால் அப்படியே அந்த பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அங்கே கீழே போனோம் அப்படின்னா நம்மளோட வாட்டர் ஃபாலை ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது, ஆஸ் ஐ செட் பிஃபோர். எனிவே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அந்த வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு ஒரு மஜா பண்ணிட்டு கிளம்பிடலாம். அதே மாதிரி காஷன் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கேனாச்சு போய் வழி தவறி கீழே விழுந்து அடிபட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி தான் அப்படியே போயிட்டு அங்கே கீழே விழுது. ஸோ yeah, let me go and explore more. நம்பூர் ஆள்காலங்கள்லாம் இருக்காங்க இப்போ இங்கே. ஆக்சுவலாக ஒரு பெரிய கலவரம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்கிறேன், இந்த இடத்த வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் ஒரு பெரிய கேங், கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்திருப்பாங்க சின்ன பசங்களோட. எல்லாம் இப்போ தாங்க கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இதில் நடந்து வர்றதுக்குள்ளார அவ்வளோ கலாபரம். பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐரிஷ் ஃபேமிலி இருக்காங்க, 2 பிள்ளைங்க. அவங்க பாட்டு ஜாலியாக இதில் நடந்து வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு பயம், பிள்ளைங்களை விட்டால் எதனாச்சும் ஒன்று ஆகிடுமோ செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே, இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு கடக்கிறேன். பாருங்கள், சம்மர்லேயே இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரைனி சீசன்லாம் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துக்கெல்லாம் வர்றதை தவிர்க்கிறது உங்களுக்கும் உங்கள் உடல் நலத்திற்கும் நல்லது. ஸோ சின்னதாக இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி போகும். ரெடி.
ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய மக்கள் ஒரு சில பேர்லாம் வந்திருக்காங்க. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். Yeah, sitting with this guitar, strings on like they know. When love don't live no longer, that blues is all you want. கேமராவை நல்லா வச்சு ஒரு சின்னதாக அப்படியே ஒரு சில ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் ஆரோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு, காஃபி குடிச்சாச்சு. ரொம்பவே எம்டியாக நம்ம மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். ஸோ சூப்பர் டே இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாடா, பை பை, see you.